nothing good was their word. You will see greater things was his word. திருப்பிறேன். Nothing good was their word. You will see greater things was his word. நல்லது நடக்குமா அப்படி என்பது அவங்கள் வார்த்தை. இதிலும் பெரிதானதை நீ காண்பாய் அப்படின்றது அவர் வார்த்தை. எதிர்பாராமன்னு சொல்றீங்க. நம்ம வாழ்க்கையை பார்க்கும் போது இதெல்லாம் திருந்துமா, இது வாழ்க்கையில நல்லது நடக்குமா, இது இப்படி ஒரு வாழ்க்கை அமையுமா, இந்த நல்லதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்றது மனுஷன் வார்த்தை. இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய் அப்படின்றது கர்த்தர் நம்மை குறித்து சொல்ற வார்த்தை. ஹல்லேலூயா. Philip is bringing Nathaniel. செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்குது. ஆண்ட்ரூ சைமனை கூட்டிட்டு வந்தார். இப்போ நான் Philip is bringing Nathaniel. அப்போ நத்தானியலை கூப்பிட்டு வரும்போது they are having a conversation. என்ன கான்வர்சேஷன்? John chapter 1 verse 45 இருந்து வாசிங்க. பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு நியாய பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத் ஊரானுமாகிய இயேசு என்றான். அதற்கு நாத்தான்வேல் நாசரேத், அதாவது நாசரேத் ஊரானே இயேசு. He is from the place called Nazareth. அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றான். நாசரேத்ல இருந்து ஏதாவது ஒரு நல்லது நடக்குமா? ஏன்? ஹிஸ்டரி, பாஸ்ட். நாசரத்து ஒரு உருப்படாத ஊர். சரியா? இங்கே இருக்கிற நாசரத்தில் ஏதாவது கோச்சிக்கு போறீங்க நம்மளுங்க, நாங்கள் டவுன் சவுத் நாசரத்துலேருந்து வரோம், அது உருப்படாத ஊருன்ட்டார் இவருன்னு. நான் அந்த நாசரத்தை பேசுகிறேன். சரியா? ஒரு உருப்படாத ஊர். Something very bad happened. There was a Holocaust. A lot of Jews were killed. So அதனால நாசரத்தில் நல்லதே நடக்காது. That was the history. Those were the voices. ஸோ நத்தானியல் என்ன சொல்கிறார்? எப்பா, நம்மளுக்கு ஹிஸ்ட்ரி தெரியும், பாஸ்ட் தெரியும், பேக்ரவுண்ட் தெரியும், இன்னி வரைக்கும் அதில் நல்லது நடக்காதுன்னு தெரியும். அங்கிருந்தா நல்லது நடக்கும்ன்ற ஆண்டவர் வர்றார். எப்பா, நீ நல்லது நடக்குமான்ற, ஆனால் நல்லது மட்டும் இல்லை, இதிலும் பெரிதானவைகளை காணும்படியாக அப்படி நடக்கும்பா. ரெண்டு வாய்ஸ் கேட்குதுங்க. One voice says, can anything good happen? The other voice says, you will see greater things. Which voice are you going to hear? எந்த வாய்ஸை நீங்கள் கேட்க போறீங்க? ஹல்லேலூயா. எந்த வாய்ஸை நீங்கள் கேட்க போறீங்கன்னா, அவர் பார்க்குறார். நத்தானவேலை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றார்? வாசிங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். அதாவதுங்க, அத்திமரத்தில் இவர் உட்கார்ந்து தியானம் பண்றார். நார்மலி இன் ஓல்டன் டேஸ் the Jews normally sit under the fig tree to do their devotion. இங்க இருக்கும்போதே வார்த்தை அவரை பார்த்தாச்சு. God is saying, boss, even before others saw you, I saw you. இப்போ நீ பேசின பிறகு நம்புறேன், ஆனால் உன்னை வச்சிருக்கிறேன், இதிலும் பெரிதானவை நீ பார்க்க போற. அது this morning I want to tell you guys, if you believe in God's word, கர்த்தர் வார்த்தையை நம்பினா, யாரு என்ன அகேன்ஸ்டா உனக்கு சொன்னாலும், எப்படி நல்லது நடக்குமான்னு சொன்னாலும் என்ன பண்ணுவாங்க? கர்த்தர் நான் சொல்றார், இதிலும் பெரிதானவைகளை நீ காண்ப. ஐயா, இங்க when we started church here in this place, இங்கே YMCAல, ஸோ அப்போ சர்ச் ஆரம்பிக்கும் போது எல்லாம் என்கிட்ட வந்து சொன்ன விஷயம் என்னென்னா, இங்கே ஏன் சர்ச் ஆரம்பிக்கிற? ஆளே வரமாட்டாங்க. ஏன் வரமாட்டாங்க? அவங்க சொன்ன ரீசன்னா, சுற்றி இந்த தெரு ஃபுல்லாக சர்ச்சுக்குது, எல்லா சுற்று வட்டாரத்தில் இருக்கிற பெரிய சர்ச்சுகள்லாம் இங்கே இருக்குது, இங்கே போய் சர்ச் ஆரம்பிக்கிறே ஆளுங்க வருவாங்களா அப்படின்னு சொன்னாங்க. ஐயா, இன்னைக்கு கர்த்தர் கிருபையில் வித் ஆல் ஹியூமிலிட்டி இந்த ஏரியாவில் இருக்கிற பெரிய சர்ச்சு இதுதான் இன்னைக்கு கர்த்தர் கிருபையில். கேன் திஸ் ஹேப்பன்னாங்க? காட்ல யூ வில் see greater things than these. இதிலும் 2007 ஐஃபோன், ஆப்பிள், ஸ்டீவ் ஜாப்ஸ் launched the first ஆப்பிள் ஃபோன். 2007 this was the first phone which was launched. இந்த ஃபோனை லான்ச் பண்ணும்போது இதை பார்த்தவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, அதான் ஃபஸ்ட்டு டைம் டச் ஸ்க்ரீன் இஸ் கம்மிங். டச் ஸ்க்ரீனு, மியூசிக்கு. ஸோ ஆப்பிள் ஃபோன் வரும்போது இந்த வாட் வாஸ் இந்த மியூசிக் கேட்குறதுக்கு யூஸ் பண்ணலாம், ஐபாடா, ஐபாட்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. ரைட்டா? ஸோ எல்லாமே இதில் வந்துச்சு. திஸ் இஸ் இட், நோ ஒன் கேன் டாப் திஸ். அதாவது இதை விட பெட்டராக வந்து யாருமே, நத்திங் கேன் டாப் திஸ். அப்போ ஸ்டீவ் ஜாப்ஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னார், நோ வே, வி ஆர் ஜஸ்ட் கெட்டிங் ஸ்டார்டட். எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க இதுக்கு மேலே பெட்டராக ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, நாங்கள் என்ன பண்ணுறோம்,
இப்போதான்டா ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு ஃப்ரம் 2007 another 18 years have gone. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா we are at 17 iPhone 17 Pro. அதாவது எல்லாத்தையுமே அந்த ஃபோனில் பண்ணிக்கலாம். ஒய்ஃப் மட்டும்தான் வச்சுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அந்த ஃபோனில். மற்றபடி இனோவேஷனுக்கு ஒரு எண்டே இல்லாத மாதிரி அந்த அளவுக்கு இதுக்கு மேலே பெட்டர், இதுக்கு மேலே பெட்டர், இதுக்கு மேலே பெட்டர், இதுக்கு மேலே பெட்டர். அதுவும் iPhone 17 ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த செப்டம்பர் மாதத்தில் அதில் என்ன ஃபீச்சர் இருக்குது, அப்டேட் வந்துக்கலாம் தெரியாது. அவ்வளோ பெரிய கியூ நிற்குது. ஏன்டானா they trust the manufacturer which is Apple. ஐயா, ஆப்பிள் மேனுஃபேக்சரர் நம்பினீங்கன்னா ஆப்பிளையே மேனுஃபேக்சர் பண்ண ஒரு மேனுஃபேக்சர் மேலே நம்மளுக்கு இருக்கும் போது அவர் சொன்ன வார்த்தை இன்னும் எவ்வளோ நிலையாய் நம்ம வாழ்க்கையில் நிற்கும். நாத்தானவேலை பார்த்து கத்த சொல்லுறார், யூ ஜஸ்ட் worried about anything good will happen. I want to tell you, listen to my word, greater things are yet to come. இதிலும் பெரிதானவைகளை உன் வாழ்க்கையில் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், இதிலும் பெரிதானவைகளை. அதனால தான் சொல்கிறேன், you know what, not based on some prophecy, not based on somebody's auto sticker or bike sticker, not based on Renu Kumar's sermons. It is the word of God. I want to tell you, the word is still alive no matter how many years. So இன்னைக்கு ஒருவேளை John the Baptist போல you're through a period of silence, ஒன்றுமே நடக்கல. ஐயா, the word is still alive. About the word about you, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, about you is still alive. Hallelujah. Second, God, this name doesn't fit me. ராக்குன்ட்டீங்க, அதுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை. ஐயா, you're looking at your failure, he's looking at your future. You're looking at your current state, he's looking at your finished work. மூணாவது, ஆண்டவரே எல்லாம் சொல்றாங்க நல்லது நடக்குமா, அது அவங்க வார்த்தை. இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய், அது அவர் வார்த்தை. அவர் வார்த்தை unstoppable. The word he's speaking in your life today is unstoppable. The word he's spoken about you and your children, about your future, is unstoppable. No matter how much you failed or how badly you failed. And we think because we failed badly, his word has lost its power. No, your failure cannot defeat the power of God's word. Your shortcomings cannot defeat the power of God's word. And today I want to tell you, his word is still alive. Amen. இவர்கள் இந்த 3 பேர் வாழ்க்கையிலும் கர்த்தர் இதை செஞ்சானா, அவங்க 3 பேர் வாழ்க்கையில் செய்ததை பார்க்கிலும் மேலானதை கர்த்தர் என் வாழ்க்கையில் செய். ஹல்லேலூயா. ஐயா, நிறைய நேரத்தை நம்ம நினச்சினுக்கிறோம், நம்ம என்ன பிரச்சனை தெரியுமா, இன்னைக்கு கொஞ்சம் நல்லா கேட்டுங்க. நான் திமிராலாம் சொல்லு பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், அவர் திமிரா சொல்லன்னு சொல்லுங்கள். ஏன்னா நான் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், பரலோகத்துக்கு போனால் நான் பாலை பார்க்கணும், நான் பீட்டரை பார்க்கணும், எலைஜாவை பார்க்கணும், எலிஷாவை பார்க்கணும். நான் பரலோகத்துக்கு போனால் அவங்க என்ன பார்க்கணும்னு வெயிட் பண்ணணும். அதுதான் கர்த்தர் பெரிதான காரியங்களை நம்ம வாழ்க்கையில் செய்யணும். I want to tell you, all the big prophets and pastors in heaven should be waiting to meet you rather than we just waiting to meet them. அவங்கள பார்க்கலாம். அங்கே பார்த்தா எலைஜா வெயிட் பண்ணுகிறாரா, ஐயோ பிரதர் சாலமன், நீங்கள் உங்களுக்காக தாங்க நான் மேலேருந்தே பார்த்துருந்தாங்க, ஆண்டவர் கூட உங்களை பற்றி ரொம்ப பேசினாரு, குட் டு மீட் யூ இன் பர்சன். I think that is the faith we need to have. Yes, of course we'll go and meet them, but they should also be waiting to meet people like us who come there. இதிலும் படிச்சதை பார்க்கிலும் பெரிதான காரியங்களை கர்த்தர் செய்வார். Hallelujah.